கட்டினதுக்கே நான் லோன் கட்டிட்டு சம்பளமே அதுக்கே போயிடும். நானா பண்ணுவேன். என்னால என்ன முடியும்? அதான் முடியும். அது எனக்கு தெரியாது. நீங்க ஏதாவது பண்ணி எனக்கு அதான் தெரியாது. உன் பையன் வந்தாலும் உன் பையன் கேட்க வாங்கி நீ கேளு உன் பையனை. ஏன்பா இதுல படிக்கிற நீ? இதோ எனக்கு எதுன்னு தெரியலப்பா. நீ என்ன பண்ணீங்க எனக்கு தெரியாது. என்ன பண்ணீங்க? என்ன வர சொல்லிட்டு என்ன வர நீ பாத்தீங்களா? அது இல்லாத வந்து ஒரு நாள் கட்டிட்டு இருக்காரு. தூங்கும்போது லிங்க அவரு போட்டு தூங்குறது. இப்ப லிங்க கட்டிட்டு இருக்காரு. நல்லா ஒண்ணு இல்ல. மூஞ்சே சரியில்லையே. மூஞ்ச அப்படிதான் எப்பவுமே மூஞ்சி வச்சுக்கலாம். எப்ப பாரு இப்படிதான் வச்சுக்கலாம். என்னடா ஏய் என்ன பார்த்து பேசுறா? என்ன பாருடா. வேற யாரு கேட்டு விட்ட நீ? இப்ப பிடிக்கலையா? என்ன பிடிக்கல உனக்கு? இதுக்கே அவன் டிவிக்கு லோன் கட்டணும், செல்போனுக்கு லோன் கட்டணும். இப்ப 60,000 செல் மயிருக்கு வாங்கி வச்சிருக்கிற. யாரா கட்டுறது? இந்த பாரு நீ தான் மயில புடுங்க. நீ எனக்கு எல்லாம் தெரியாதா? நீ என்ன பண்ணிக்கோ. எது வேலை விட்டானா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பான். அவன் எல்லாமே வேலையெல்லாம் பண்ணிட்டான். எல்லாத்தையும் வாங்கி வச்சுனாரு. இப்ப எவன் தாலையா இருக்குது? எனக்குலாம் தெரியாது. இந்த பாருடா நீ என்ன பண்ணி தெரியாது. அந்த நீ 60,000 செல் வாங்கினல அதுக்கும் டிவிக்கு எல்லாத்துக்கும் நீ தான் பாக்குற. அது காலேஜ் ஃபீஸ் கட்டணும். நீ என்ன பண்ணி எனக்கு தெரியாது. நீ எப்படி மயில குடுங்க. நீ அவன் ஒரு இது நீ ஒரு இது போக முடியாது. என்னை விட்டுருங்க. எனக்கு தெரியாது. எல்லாம் பாருங்க வரி எனக்கு வந்து 1008 பிரச்சனை இருக்கு. நான் லோன் வாங்குற சம்பளத்தை வீட்டுக்கு லோன் தான் கட்டிட்டு இருக்கிறேன். நான் வந்து வேற வேஸ்டா பண்ணல. சரியா? எனக்கு எதுவும் தெரியாது. நீ ஆச்சு உன் பிள்ளைங்களாச்சு எப்படியாவது பண்ணிக்கீங்க. எனக்கு தெரியாதுப்பா. எனக்கு தெரியாது. என்ன பண்ணிக்கீங்க?
கீழே ஒரே சத்தமாக இருந்துச்சு இன்னைக்கு. ஏன்னாச்சு? எந்திரா ஃபஸ்ட்டு என்ன சொல்லு, என்னாச்சு சொல்லு. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த கத்திக்கிட்டு இருக்கேன், ஒன்றும் இல்லைன்றா. என்னாச்சு சொல்கிறா? என்னது வேலையை விட்டுருந்தா? வேலையை விட்டுனா புரியல. ஏன் மேனேஜருக்கு எனக்கு பஞ்சாயத்து ஆயிடுச்சு. ஏன் என்னாச்சு? அப்படி என்னாச்சு வேலையை விடுற அளவுக்கு? எனக்கு ஒரு கேண்டிடேட் இன்டர்வியூ பண்ணேன்டா. எல்லாம் ஃபைனல் டிஸ்கஷன் வரையும் போயிடுச்சு, சேலரி டிஸ்கஷன் வரையும் போயிடுச்சு. நான் இது ஹெச்ஆர் இவ்வளோ, பேசிக் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணு வந்துட்டு எம்ப்ளாய் பெனிஃபிட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது எல்லாத்துக்கும் சரி, இஎஃப்க்கு காரணம், பிஎஃப்க்கு, இஎஸ்ஐக்கு எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது அப்படின்ட்டுருச்சு. கடைசியில் வச்சது பாரு, ப்ரொஃபஷனல் எக்ஸ் எதுக்கு பிடிக்கிறீங்க, இதனால் யாருக்கு என்ன யூஸ் இருந்துச்சு? ஏன்னா எனக்கு ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இது இப்படி தான், இதனால தான் நான் கம்பெனிஸில் சைட்லேருந்து எந்த டேக்ஸும் ஃபர்தராக பே பண்ணுறது இல்லை. ஸோ அதனால் இது எம்ப்ளாயிஸ் மூலிமா பே பண்ணுறது மட்டும்தான். ஸோ இதனால சம் பெனிஃபிட்ஸ் வந்து கம்பெனிஸ்க்கு கிடைக்கிது, லோக்காலிட்டி, ரூரல் அந்த ஏரியா மூலியமாக அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு அந்த பொண்ணு கேட்டுச்சு, கரெக்டாக அந்த டேக்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் போய் அவங்களுக்கு சேருதுன்னு நீங்கள் எப்படி அஷ்யூர் பண்ணுறீங்க? அது கரெக்டாக தான் நமக்கு திருப்பி பெனிஃபிட்டாக வருதுன்னு நீங்கள் எப்படி இது பண்ணுறீங்க? நான் அப்போ சொன்னேன், ஜஸ்ட்டு லைக் அது ஒரு 300 rupees தான், மினிமம் ஆஃப் த அமௌண்ட் தான் அப்படின்னு. அது கேட்குறது மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அது கரெக்டாக போகுதான்றதும் உங்களுக்கு தெரியலை. அந்த 300 ரூபாய் காசுன்றது 300 ரூபாய் தானாங்கிறீங்க, அந்த 300 ரூபாயும் காசு தானே அப்படின்ச்சு. சரி, அதுதான், அது ஏதோ ஒன்று கொளுத்தி விட்டு போயிடுச்சு. ஆனால் அதுக்கு வேலைலாம் ஓகே தான். அப்புறம் சரி மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு மேனேஜர்கிட்ட கேட்கலான்னு போனேன் நான். அதுக்கு எதுக்குடா இப்படி உட்காந்துருக்க? இல்லைண்ணா, மேனேஜர் எத்தனை நாள் சேர்த்து வச்சவனுமோ தெரில, மொத்தமாக கக்கிட்டான். நானும் என்ன மைண்ட் செட்டில் இருந்தேன்னு தெரில. படம் நீயும் வேலையை தூக்கி போட்டு வந்துட்டேன். சரி, அடுத்து இத்தனை நாள் உங்களுக்காக பிடிக்காத வேலையை தானே பார்த்துட்டு இருந்தேன். இனி எனக்காக பிடிச்சதையாவது ஒரு தடவை பண்ணிக்கிறேனே. பிடிச்சதுன்னா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான் இருக்கேன். டேய், யூடியூப் சேனலு தெரிஞ்சு தான் பேசுறியா? நீ நிஜமாக தான் பேசுறியா? யோசிச்சு தான் பேசுறியா? என்னடா என்ன யூடியூப் சேனல் தெரிஞ்சு தான் பேசுறியாண்ணா? என்ன என்ன பண்ண போகிற யூடியூப் சேனலில்? அதான் தெரில. தெரியலன்ட்டு சிம்பிளாக சொல்கிறியா? ஏன்னா ஒரு கண்டென்ட் எடுத்தால் 100 வீடியோ இருக்குது. அதுதான்டா பிரச்சனையே. ஒரு கண்டென்ட் எடுத்தால் 100 வீடியோ இருக்குது. நீ என்ன போடுவ? என்னடா அர்த்தம் சொல்றா? இப்போ என்ன நீயும் மற்றவங்க மாதிரி பேசிகிட்டு இருக்கியா? ஏன்னா எல்லாரும் என்ன சப்பைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஏன் என்னால் எதுவும் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ண முடியாதா என்ன? ஏய், உங்களால் முடியாதுன்னு சொல்லலடா. நீ என்ன பண்ண போகிறேன்னு நான் கேட்குறேன். என்ன பண்ண போகிறேன்னா, என்னை எது எங்கேருந்து துரத்துச்சோ அதுலேருந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். எனக்கு புரியல நீ என்ன சொல்ல வரேன்ட்டு. அந்த டேக்ஸ்ன்ற விஷயம் தானே, எங்கே யாருக்கு எப்போ எது மூலியமாக பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு தானே அந்த பொண்ணு கேட்டு என்னை வெளியே அனுப்புச்சு. அதுதானே என் மண்டைக்குள்ள ஓடுச்சு. அதை கேட்க போய் தானே என்ன அசிங்கப்படுத்த அனுப்புனா. அதுலேருந்து ஆரம்பிக்கலான் இருக்கேன். அதை எப்படிடா பண்ணுவ நீ? எனக்கு உண்மையாக சொல்லணும்னா இப்போ வரைக்கும் என்ன பண்ண போகிறேன்னு சத்தியமாக தெரில. சரிடா, சரி, அதுக்கே நீ இப்போ அவ்வளோ ஃபீல் ஆகுற? என்ன உனக்கு அந்த டேக்ஸை வச்சு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், அதை பற்றி உனக்கு போடணும், அதை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும், அதானே? ஆண்டா, அது ஆனால் 30 செகண்ட் ஷார்ட்ஸ் வீடியோவை போடுறதா, இல்லை ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் ஃபுல் கண்டென்ட் வீடியோவை போடுறதா, அது எந்த மாதிரி கொண்டு போய் சேர்க்கறது? அப்படியே ஒரு மாதிரி தெரியல. குழம்பாதடா. ஃபஸ்ட்டு நீ வந்து யோசிக்கலாம்.
ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, நீ வந்து தேட ஆரம்பி. இப்போது வந்து யூடியூப்லலாம் வந்து ஒரு கம்யூனிட்டின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. புதுசாக ஒன்று அது வந்து பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் அது வந்து மோஸ்ட்டாக பிஸ்னஸ் அந்த மாதிரி இதில் தான் யூஸ் பண்ணுறாங்க. நீ ஸ்டார்ட் பண்ணு, அதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கோ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நீ யோசிக்கிறல்ல, இப்போ டேக்ஸை பற்றி வந்து இந்த விஷயம் வந்து என்னென்ன நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது, உனக்கே தெரியாமல் இருந்துச்சு, அந்த பொண்ணால் தான் உனக்கு தெரிய வந்துச்சுன்ட்டு. அதே மாதிரி எவ்வளோ பேர் இருப்பாங்க இந்த மாதிரி யோசிப்பாங்க இருக்கிறவங்கள. அந்த மாதிரி இந்த கம்யூனிட்டின்றது என்னதுன்னா, இந்த மாதிரி யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களெல்லாம் ஒரு கேதர் பண்ணி அதை வச்சு இன்ஃபர்மேஷன் நிறைய கலெக்ட் பண்ணி நீ பண்ணுறாங்க, அதை வச்சு பண்ணு வீடியோஸ். என்ன சொல்கிற, நீ என்ன யோசிக்கிறது? இது ஒர்க் அவுட் ஆகுமா? ஒரு ட்ரை தான்டா, ஒர்க் அவுட் ஆகுமா நம்பியா நீ வேலையை விட்ட? ஆ கரெக்டு தான், கரெக்டா. சரி, சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். சேனல் பேர் என்ன? இருங்க தம்பி, மன கூத்து போட்டுறே தொடங்கியிருக்கான், சிறப்பாக பண்ணலாம்.